கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறதான தேவன் மனிதனோடு கூட செய்த உடன்படிக்கைகள், ஆதியாகம புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து பல உடன்படிக்கைகளை பார்த்தோம். இந்த நாளிலே தேவன் தாவீதோடு கூட செய்த ஒரு உடன்படிக்கையை நாம் பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு மேய்ப்பராக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான ஒரு மனிதன், படிப்பறிப்பு இல்லாதவர், எந்த ராஜ அனுபவம் இல்லாதவர். அவரை கொண்டு இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். முதலாவது சவுலை தெரிந்து கொண்டார். அதன் பின்பு சவுலுக்கு பின்னால அவர் தாவீதையும் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தாவீதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல மிக தெளிவாக நாத்தான் என்கிறதான தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், உன் மூலமாகத்தான் பல காரியங்கள் நடக்கும். இந்த சம்பவத்தை 2 சாமுவேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 4-14 வசனங்களை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கொஞ்சம் விளங்கக்கூடியதாக இருக்கும். அதை அவர் சொல்லுகிற வேளையில் முழு ராஜ்யபாரமும் தாவீதோடு கூட இருக்கும். தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் செய்தபடியினாலே அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு பின் அவனுடைய குமாரனாகிய சாலமோன் வருவான், அவன்தான் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அதோடு கூட பார்ப்பீங்கன்னு சொன்னால் வரப்போகிறது மேசியா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொன்னார். அவர் தாவீதின் வம்சத்தில் தான் வருவார். தாவீதின் குமாரன் என்று சொல்வார்கள். இந்த தாவீதின் குமாரன் என்று சொன்னால் ஈசா என்கிறதான ஒருவன் இருந்தான். அவனுடைய பிள்ளைகளிலே மிகவும் கடையும் மகனாக இருந்தவன் தான் இந்த தாவீது. தாவீதை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவேன் என்று சொன்னார். அதுபோல தாவீதை கட்டினார். அவர் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வழியை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய தொடர்புகள், முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னாலும், மரியாளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் சொன்னாலும் எல்லாரும் தாவீதை கொண்டுதான் சுற்றி வருகிறார்கள். ஆனாலும் கூட இயேசு யோசேப்புக்காக அவன் ஒரு வழியை அந்த வழியில் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே பிறந்தார். அது ஒரு சரியான ஒரு வழியாக இல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்துல கன்னி பிறப்பு, இயேசு கன்னியாய் பிறக்க வேண்டும் என்பதற்காக யோசேப்பை ஒரு தகப்பனாக ஏற்படுத்தினார்கள். அதன் பின்பு பல காரியங்கள் நடந்தது. இன்றும் கூட தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று தான் சொல்கிறார்கள். இந்த உடன்படிக்கையின் படி பார்க்கும் பொழுது இன்றும் அவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு என்றுதான் அழைக்கப்படுகிறார். அந்த தாவீதின் குமாரன் இன்றும் இருக்கிறார். அவர் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். அதோடு கூட நம்மை வழிநடத்தக்கூடிய இயேசுவாக நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் மிக முக்கியம். இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் இயேசுவின் மூலமாக தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கையிலும் ஏற்படுகிறோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதோடு செய்த உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.